சரி, ஓகேங்க. ஜனநாயகன் பற்றிய அப்டேட்கள் நீங்கள் நிறைய இடங்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இல்லை. ஏன்னா தலைவர் அங்கே இங்கே அங்கேன்னு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக லோக்கி சொல்லியிருந்தாப்புல மாஸ்டர் 2 எடுக்கிறதா லியோ 2 எடுக்கிறதா, மாநாடு 2 அப்படிங்கிற மாதிரி அங்கே இங்கே மாநாடு தான் போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக நல்ல விஷயம் தான், அவரோட லைஃப் அவர் பார்த்துக்கிறாரு. ஆனால் ஜனநாயகன் படத்தோட அப்டேட்டுக்காக ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? இப்போ தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஜனநாயகன் படத்தில் விஜய் ஒரு போலீஸ். ஓகே, இது ஒரு அரசியல் படம். ஓகே, இப்போ ட்விஸ்ட் என்னன்னா இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனல் மூவி. இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனல் மூவி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. நம்மளோட நரேன் அவர்கள் தான் இந்த ஒரு படத்தில் ஒரு மெயினான சயின்டிஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ ஆக்சுவலாக இந்த ஒரு படம் என்ன மாதிரியான கதைக்கிழமை கொண்டிருக்கும் அப்படிங்கிறதே மக்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தூண்டி விட்டுருக்கு. அஃப்கோர்ஸ் நம்மளோட தளபதி ஒரு போலீஸ் கேரக்டர் தான் பண்ணுறாரு. அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ரோர்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா அஃப்கோர்ஸ் இந்த ஒரு படத்தில் அரசியல் கண்டென்ட் நிறையாவே இருக்க போகுது. ஆனால் சயின்டிஸ்ட் ஒருத்தர் உள்ள வராரு, சயின்ஸ் ஃபிக்ஷனல் மூவியாக இந்த ஒரு படம் மாறுதுன்னா என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய கேள்வியே இருக்கு. ஆனால் பெரிய எதிர்பார்ப்புமே கூட இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் சமுதாயம் சார்ந்த விஷயங்கள் நம்மளோட தளபதி எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த ஒரு ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி பேசுறது வழக்கமாக நடக்கிறது தானே. அப்போது இந்த ஒரு ஜெனரேஷன் பக்கம் வந்தோம்னா நிறைய அறிவாளிகள் இருக்காங்க, சயின்டிஸ்டும் இருக்காங்க, ஏஐ அது இதுன்னு நிறைய ஜெனரேஷனல் சேஞ்சஸ் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஒரு சேஞ்சை கொண்டு வரதுக்கு இந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் கொண்டு வரது கூட ஒரு பெரிய மாற்றமாக இருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஸோ நீங்களும் இன் ஃபியூச்சர் பொங்கலுக்கு பாருங்க.